உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட கண்ணா தேவாவோட ரூபத்துல எனக்கு வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. தேவா மாதிரி ஒரு கணவர் எனக்கு கிடைப்பாருன்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ அவர் எனக்கு இந்த ஜென்மத்துல கணவரா கிடைச்சிருக்காரு. நீங்க எங்க இருக்கிறீங்களா? நான் உங்களை எங்கெல்லாமோ தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எப்பவுமே இந்த மாடு கூட தான் விளையாடிட்டு இருப்பீங்களா? நான் சொல்றத இதுங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னவோ, ஆனா இதுக்குதான் என்ன எப்ப பார்த்தாலும் ஓட ஓட விரட்டுதுங்க. அதுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஐயோ, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். உங்களை கூட்டிட்டு போகத்தான் நான் வந்தேன். வாங்க. எங்க? அட, பாட்டிமா தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இல்ல, நான் வரல. நான் உங்களை கூட்டிட்டு போகாம இங்க இருந்து போக மாட்டேன். வாங்க. அப்ப நீங்க இருங்க, நான் இதை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வரேன். வச்சுட்டு வாங்க, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. இல்லன்னா பாட்டி அம்மா ஏமல்லாம் திரும்ப எரிஞ்சு விடுவாங்க. கோமாதா வணக்கம். என்ன ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? அட குட்டி பைல்வான், குட்டி பைல்வான், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கலர் பூச்சி விளையாடல? கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாட போவேன். இன்னைக்கு நல்லா கலர் பூசி விளையாடுவீங்க. நானும் தான். இது இந்த கொலுசு எப்படி உன்னோட கைக்கு வந்தது? இப்போ என் காலைக்கு போடுறதுக்கு. சரி, அதெல்லாம் சரி. இத யாராவது தானே உனக்கு கொடுத்திருக்கணும். யாரு? நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நில்ல, சொல்லிட்டு போ. என்ன பையன் இவன்? நந்து எங்க? வந்தா அவன். நீங்க என்ன ரெடி ஆகலையா? பாட்டி அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்களே. தேவா, தேவா, நீ எப்படி இங்க வந்த? அட, அங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா? வா போலாம். நீ போ, நான் வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. என்ன? ஒரு நிமிஷம். நீங்க என்கிட்ட சொன்னது மாப்பிள்ளை, நாங்க எங்க இருக்கோம்? இத பாருங்க மாப்பிள்ளை, புது கல்யாணம் ஆனவங்க, உங்களுக்கு முதல் ஹோலி இது. எப்படி தனியா இல்லாம ஜோடியோட தான் இருக்கணும். இல்ல, நான் விஷாக்கா வந்து ஆக்சுவலி பாட்டிமா விஷாக்காவை கூப்பிட்டாங்கல்ல. ஆமா, அவங்க அங்கதான் இருக்காங்க. வாங்க விஷாக்கா கிட்ட போலாம். வரேன். குட்டி பையா, இப்போவாது சொல்லுடா, எங்கடா கிடைச்சது இந்த கொலுசு? ஓடாத ஓடாத, நில்ல.
ஹே தேவா, அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. ராதிகா, இத வந்துட்டமா. நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க? நானா நந்துவை தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ கொஞ்சம் நில்லுங்க. நீங்க அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். சரி. குட்டி பையா, சொல்லுடா, உனக்கு அந்த கொலுசு எங்க இருந்து கிடைச்சது? வாசு, ஆமா. என்ன குழந்தை கூட விளையாடிட்டு இருக்க? அது ஏண்டா பலகார பாக்கெட் எல்லாம் கொண்டு வந்து வச்சீங்களே, அது அங்கேதானே இருக்கு? நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுப்போம். சரி, சீக்கிரம் போ. இத போறேன். இவங்க போயிட்டா என்ன பாடுபடுத்துற இந்த பையன். அந்த கொலுசோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியலையே. நெல்லு 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 நெல்லு. கொஞ்சம் நில்லுடா குட்டி பைல்வான். என்னாச்சு? இந்தா நான் வரேன். நில்லு நில்லு நில்லு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லுவியா? என்ன? நீ வச்சிருக்கிறிய அந்த கொலுசு யாரோடது? இதா? இந்த கொலுசா? நான் சொல்ல மாட்டேன். ஏமாந்தீங்களா? நில்லுடா குட்டி பைல்வான், நில்லு. குட்டி பையா, இப்பவாது சொல்லுடா, அந்த கொலுசு யாரோடதுன்னு சொல்லுடா. உனக்கு தெரியாதுடா, அந்த கொலுசோட சொந்தக்காரி அவ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்டா. அது யாரோட கொலுசுன்னு கொஞ்சம் சொல்லுடா. ஏன்டா இப்படி சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிற? உனக்கு என்னடா பிரச்சனை? நீ சொல்ல வேணா, கையால யாருன்னு காட்டினா போதும்டா. அது யாரோட கொலுசுன்னு சொல்லு. ஏ ராதிகா, என்ன? அந்த கொலுசு உங்களோடதா? உங்களை பத்தி தான் தேவா இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்தானா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த கொலுசு நந்து கையில வச்சிருக்கானே, அந்த கொலுசு அதே மாதிரி இன்னொரு கொலுசு தேவா கையில இருக்கு. அவதான் தன்னோட ட்ரீம் கேர்ள்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ நந்து கையில வச்சிருக்கானே அந்த கொலுசு உங்களோடதா? இல்ல, அது என்னோடது இல்ல. ஆனா அவன் உங்களை தானே கையை காட்டுறா. ஆம், அந்த கொலுசு விஷாகாவோட தான் இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அவன் குழம்பிட்டானோ என்னவோ. வாசு, என்ன? தேவா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க கிட்டயா? இவங்க கிட்ட இங்க தானே பேசிக்கிட்டு இருந்தேன். யாரு? அதான் சாஸ்திரியோட. ஹோலிக்கு எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் போயிருவாங்க. அதுவும் இல்லாம சாஸ்திரி வீட்டு ஃபங்க்ஷன்னா, ஐ மீன்
விஷாக்கு அப்பா வீட்டு ஃபங்க்ஷனா நிறைய பேர் வருவாங்க, வா போலாம். நில்லு தேவா. இன்னைக்கு 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 இந்த ஹோலில நிறைய பேர் கூட வந்திருப்பாங்கல்ல? உன்னோட ட்ரீம் கேர்ள் கூட வந்திருக்காளா? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ராதிகா, அம்மா அந்த அரிசி சீக்கிரம் எடுத்துட்டு வா. ராதிகா, நீங்களா? ஆமா. ராதிகா எங்க? ராதிகா இப்ப வீட்ல இல்ல. அவ இப்ப வீட்ல இல்லாதது நமக்கு ரொம்ப நல்லது. திடீர்னு சேஷாதிரி வர தேவா மாப்பிள்ளைய சாப்பிட கூப்பிட்டு இருக்கான். அந்த ராதிகாவை தேவா கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறது தான் நமக்கு எப்பவுமே நல்லது. ராதிகா வீட்டுக்குள்ள வந்தானா என்ன நல்லதும் கெட்டதும் மாறிடும். போ அம்மா, தேவா இப்ப இங்க வரப்போறாருன்னு ராதிகாவுக்கு தெரியாது. அவ வீட்ல இல்ல. அதத்தானே நானும் சொன்னேன். என்னைக்கு உனக்கு சொன்னது புரிஞ்சுது? இத பார், அவ திடீர்னு நல்லவளா மாறிட்டான்னு நீ நினைக்காத. என்னைக்குமே அவளால நல்லவளா மாறவே முடியாது. பார்த்தல, கல்யாணத்தையே ஒரு விளையாட்டா மாத்திட்டால அவ. நீ அவ மேல ஒரு இம்மி கூட நம்பிக்கை வைக்காத. தேவகி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ எப்பவுமே கடவுள்கிட்ட ராதிகாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புன்னு வேண்டிக்க. அந்த பண்டிட் குடும்பம் இந்த ஊரை விட்டு போற வரைக்குமாவது போகட்டும். அவ நாம சீக்கிரமா டெல்லிக்கு திரும்பி போயிடணுங்க. ஹோலி கொண்டாடுறேன்னு சொல்லி நீங்க உடம்புக்கு இழுத்து விட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சம்மந்தி கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிடுங்க. பேசாம நம்ம கிளம்பி போயிடலாம். நாம போகாம இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. நமக்கு நல்லா இல்லாம போயிடுமே. அம்மா திட்ட மாட்டாங்க? நாம பிருந்தாவனத்துக்கு வந்ததுல இருந்து எதுவுமே நல்லதா நடக்கிறதா எனக்கு தோணல. ஏன் இப்படி பேசுற? புனிதமான ஹோலியில கலந்துக்கிறதுல என்ன தப்பு வந்துற போகுது? என்னோட கடைசி ஹோலிய பிருந்தாவனத்துல கொண்டாடினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு? எதுக்கு இப்ப அழற? நீங்க இல்லாம எப்படிங்க என்னால வாழ முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாத வைஷாலி. உன் மனசை தேத்திக்கிட்டே நீ வாழ்ந்துதான் ஆகணும். நமக்காக, உனக்காக, இந்த குடும்பத்துக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும். தேவையில்லாம மனசை குழப்பிக்காத. நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன், அது முடிவான விஷயம். தேவா கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கேன், அதை முழுசா அவங்கிட்ட ஒப்படைக்கணும். ஆனா இப்ப எதுக்கு? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட செய்யலாம்ல. அப்புறம்லாம் முடியாது. நான் போனதுக்கு அப்புறம் இல்ல, நான் இருக்கும்போதே அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். வரப்போற அமாவாசைக்கு முன்னாடியே. நான் சொன்னலப்பா, நீங்க கூட கேட்டீங்கல்ல, எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நாம முடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா அவர் பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து போய் சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நாம எல்லாரும். என்னை பத்தி அவ்வளவு குறைவா எடை போட்டுட்டிய? அவ்வளவு சீக்கிரம் அவரை போக விட்டுடுவேனா? அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா தேவாவோட இடத்துல நிச்சயமா உன்னை வைக்காம விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நீ தான் சொந்தக்காரன் ஆகணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கேன். நிச்சயமா என்னோட பொறுமை வீண் போகாது. ரெண்டு பேரும் ரகசியமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன? ரினாலினி,
விவேகால தான் அங்க விருந்துக்கு வர முடியாது. அவனுக்கு வேற நீயாவது வரலாம்ல. எங்க சாஸ்திரி வீட்டுக்கா கூப்பிடுறீங்க? லஞ்சுக்கா? ஹோ ப்ளீஸ் பாட்டிமா, கிவ் மீ அ பிரேக். நான் அங்க வரதுக்கு பதிலா அந்த ஹோட்டல் பேர் என்ன, ஹோட்டல் மக்கன் போக், அங்க இருந்து வாங்கி சாப்பிடலாம். அப்படிலாம் சொல்லாத மிருனாளினி. அவங்க எவ்வளவு அன்பா கூப்பிட்டுருக்காங்க. அன்பா கூப்பிட்டா மட்டும் போயிடணுமா என்ன? அட அண்ணி, அண்ணன் கரெக்டா தானே சொல்றாரு. அவங்க எல்லாரும் எவ்வளவு அன்பா கூப்பிட்டுருக்காங்க. நம்ம போயிட்டு வந்தாதான் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க கூட வாங்கல. சரி, நானும் வரேன். சுசி, நீ எங்க கூட வரல? இல்ல சித்திமா, நான் உங்களோட வர முடியாது. அண்ணனுக்கு வேற உடம்பு சரியில்லை. அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் இங்க இருக்கணும்ல. குழந்தையிலிருந்தே என்னை எடுத்து வளர்த்த அண்ணனை விட விருந்து முக்கியமா என்ன? என்னாச்சு, போலாமா? நான் ரெடி ஆயிட்டேன். இரு, தேவா இன்னும் வரலையே. பாட்டிமா, நீங்க தீபிகாவை கூட்டிட்டு போங்க, நான் தேவாவை கூட்டிட்டு வரேன். சரி, நாங்க கிளம்புறோம். போலா போலா, சாரா அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. ம், ம், ம். என்னாச்சு வாசு? ஒண்ணு இல்லையே, ஒண்ணுமே இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். தீபிகாவும் பாட்டி அம்மாவும் கிளம்பி போயிட்டாங்க. அர்ஜுனும் பெரிய அண்ணியும் உனக்காக கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ரெடி ஆயிட்டேன். தேவா, இப்ப நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு. நீ நீ அந்த கொலுசு சொந்தக்காரிய பார்க்க முயற்சி பண்ணியா? நான் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணவே இல்லை. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை நீ அவளை பார்க்க முயற்சி பண்ணியா இல்லையான்னு. நீ அதை பத்தி கேக்குற? இல்ல, சும்மாதான். நான் கூட ரொம்ப நாளா அதெல்லாம் ஒரு பிரம்மன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் எனக்கு உண்மைன்னு தெரிய வந்த பிறகு அது மறுபடியும் எனக்கு பிரம்மையாவே ஆயிடுச்சு. அதான். இனிமேல் இப்படி கேட்காத வாசு. மறுபடியும் நான் அவளை நினைக்கவே விரும்பல. நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எல்லாத்தையுமே. என்னக்கா, இங்க நின்னு கண்ணனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, கண்ணனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சொன்னேன்ல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்ல. இருங்க, நான் இன்னும் ஹோலி விளையாடவே இல்ல. அதனால நான் போய் ஹோலி விளையாடிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கட்டிப்பிடிங்க. அதுக்குள்ள எனக்கு கலர் பட்டா பிடிக்காது. நீங்க வீட்டுக்கு போலியாக்கா? என்னால வீட்டுக்கு போக முடியாது நந்து. ஏன்னா அவர் எனக்கு வீட்டுக்கு வராரு. அவர் முன்னாடி போக கூடாதுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் நந்து. என்னக்கா திடீர்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. அப்ப சிரிங்க. நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லா வாய் விட்டு சிரிங்க. கொஞ்சம் இரு. பின்னால போ. ராதிகா, எங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? விஷாக்கா, இதோ இந்த தட்டை இங்க வைக்கிறேன் பாரு. விஷாக்கா, ஓ இதெல்லாம் வேற இங்கே இருக்கா? வர வர இந்த பொண்ணு வேலையில கவனத்தை செலுத்துறதே இல்ல. தேவகி,
சமையல் எல்லாம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சுமா, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. அந்த வத்தலை மட்டும் பொரிச்சிட்டா போதும். விஷாக்கா எங்க? தூங்கிட்டு இருக்கா. என்னது? நாங்க 2 பேரும் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அப்படியே தூங்கி இருக்கா. போனா போகுதுன்னு விட்டுட்டேன். அம்மா, அவளை கொஞ்சம் சீக்கிரம் எழுப்புங்க. புகுந்த வீட்டுக்காரங்க எப்ப வேணாலும் வருவாங்க. அதுக்கே அவளை எழுப்பணும்? பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியா தூங்குவாங்க. அதுக்குள்ள அவளை போய் எழுப்ப சொல்றீங்க. நீ அப்படித்தானே இருந்திருப்ப. தூங்கட்டும், விடு. சரி, ஆனா அம்மா இப்படி அவளுக்கு நீங்க செல்லம் கொடுத்தா அதுக்கப்புறம் அவ எந்த வேலையும் ஒழுங்கா கத்துக்க மாட்டா. ஒரு பொண்ணுக்கு வேலை கத்து கொடுக்கணும்னா அது கல்யாணத்துக்கு முன்னால, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல. அவளுக்கு யாரும் எந்த வேலையும் கத்து கொடுக்கவே இல்லையாம்மா. அவ ஏன் அதெல்லாம் கத்துக்கணும்? அவளுக்கு தான் ராதிகா மாதிரி ஒரு தங்கச்சி கூடயே இருந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவ எதுக்காக கத்துக்க போறா? அம்மா, ராதிகா எங்க காணோம்? அவ வீட்டுல இல்ல. ஹோலிக்கு வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கே வரல. வேலையை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் நிக்கிற? வத்தலை பொறிக்கணும்னு இல்ல, போய் சீக்கிரமா பொறி. நான் பாக்குறேன், அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரமா சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். சேஷாத்ரி, சாப்பாட்டை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது அவங்களே வந்துட்டாங்க போல இருக்கு. நான் போய் பாக்குறேன். தேவகி, சம்பந்தி வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க. அம்மா, இப்பவாவது விஷாக்காவை எழுப்புங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? சரி சரி, எழுப்புறேன். அம்மாடி, விஷாக்கா எழுந்திருங்க. உங்க மாமியார் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. என்ன பாட்டிமா, அவங்க எங்க போனாங்க திரும்பி வர்றதுக்கு? என்னம்மா இப்படி பேசுற? பகல் நேரத்துல நீ தூங்குறத அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எழுந்துருமா. பாட்டிமா, ஓஹோ, நான் தூங்குனா மட்டும் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் என்ன தூங்க விட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க கூட என்ன தூங்க விடலனா என் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் கண்டிப்பா வரதான் போகுது.